ஒரு வேலையை எப்படி பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நாகவகரணத்தார்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. அப்போ நாகவகரணத்தாருக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்க உங்களுக்காக எதுவும் செய்ய தயாராக இருப்பாங்க. தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பது யாருன்னா இந்த நாகவகரணத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒரு வகையில் இவங்களோட வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்படுறதுக்கு இதுதான் காரணம். இவங்களுக்குள்ள இப்படி ஒரு வீரியம், இப்படி ஒரு ஆளுமை, இப்படி ஒரு பிடிவாதம், இப்படி ஒரு வேட்கை இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. கம்முன்னு இருப்பாங்க. கிட்ட நெருங்கி போனால் தான் இவர்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு வீரியம் இருக்குன்னு தெரியும். பாம்பை மற்றவங்க பார்த்தா பயப்படணுமே தவிர பாம்பு யாரை பார்த்தும் பயப்படாதுங்கிறது கருத்துங்கிறப்போ இவர்களும் யாரை பார்த்தும் பயப்படுவதில்லை. வணக்கம். கர்ணங்கள் அப்படிங்கிற சீரீஸில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது நாகவ கர்ணம். கர்ணங்களில் சுபகர்ணம் அசுப கர்ணம்னு இருக்குது. அப்படி பார்க்கும்போது நாகவ கர்ணம் அப்படிங்கிறது அசுப கர்ணம் தான். ஆனாலும் இதை நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கும்போது அவருடைய தன்மை, இந்த கர்ணத்தை உடைய ஜாதகர்களுடைய தன்மை, இதெல்லாத்தையும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த நாகவ கர்ணத்தின் அதிபதி யாருன்னா ராகு. பேர்லேயே இருக்குது, ராகு தான் பாம்பு, நாகவ கர்ணம். அப்போ இது ஒரு சுபகர்ணம் பாலவ கர்ணம். பாலவ கர்ணத்தின் அதிபதியுமே ராகு தான். சுபகர்ணமும் இது அசுப கர்ணமாகவும் வருது. அப்போது எப்படி அது வேறுபடும் அப்படிங்கிறத அப்படி சொல்லியுமே நம்ம பார்க்க போகிறோம். அப்போது இந்த அசுப கர்ணமாகிய நாகவ கர்ணத்தின் அதிபதி ராகு விலங்கு. இது எப்படி வித்தியாசப்படுது அப்படின்னா, இந்த நாகவ கர்ணத்தை உள்ளடக்கிய ஜாதகர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்னா, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அவங்க யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இது எப்படி? அப்போ இந்த நாகவ கர்ணத்துக்காரங்க ரொம்ப சென்சிட்டிவான பர்சன்ஸ். ரொம்ப சட்டுன்னு கோவப்பட்டுருவாங்க. அப்போ நீங்கள் அவர்களை கோவப்படாத வண்ணம் தான் நீங்கள் அவர்களை அணுகணும். ஒவ்வொரு மனிதனும் 5 விரலும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லையா, அது மாதிரி ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு குணாதிசயத்தோட இருப்பாங்க. அவங்க ஜாதகத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அணுகணும்னு வச்சுக்கோங்களேன், அதில் நிச்சயமாக வெற்றி பெற முடியும். பார்க்குற எல்லாருடைய ஜாதகத்தையும் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டு பழக முடியாது. அட்லீஸ்ட் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, நமக்கு நெருக்கமானவங்க, இல்லை நம்மளோட பார்ட்னர்ஸ், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர், நம்ம நெருங்கிய உறவோடு இருக்க வேண்டிய ஆட்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சு அறிஞ்சு புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செயல்படும் போது நிச்சயமாக வெற்றி. பொதுவாக நாகவ கர்ணத்தை பற்றி சொல்லும்போது நிறைய நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் சொல்லுவாங்க. நம்ம அகில் சித்தா யூடியூப் சேனலில் அப்படி நெகட்டிவ் அப்படின்றத கூட நாம் ஒரு தேன் தலைவி தான் சொல்லுவோம். அந்த வகையில் நாகவ கர்ணத்துக்கு மாற்று கருத்துக்களில் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் என்னுடைய ரிசர்ச்சில், என்னுடைய ஆய்வில் இந்த நாகவ கர்ணத்தார் எப்படி இருக்காங்க அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் டெம்பர்டாக இருப்பாங்க, சென்சிட்டிவாக இருப்பாங்க. அப்போ அவர்களை அணுகும் விதத்தில் அணுகிட்டிங்கன்னா பெரிய ஒரு சாதனையாளர்களாக இருக்கிறாங்க. ஒரு வேலையை எப்படி பிளான் பண்ணி கரெக்டாக எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நாகவ கர்ணத்தார்கிட்ட நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஒன்று முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை அடையாமல் விடவே மாட்டாங்க. காலை சுத்தின பாம்புன்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி இவர்கள் ஒன்றை முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதோடு அப்படியே ஒன்றி பிணைஞ்சிருவாங்க. அப்போ நாகவ கர்ணத்தாருக்கு உங்களை பிடிச்சி போச்சுன்னா அவங்க உங்களுக்காக எதுவும் செய்ய தயாராக இருப்பாங்க. ஒரு நாகத்தை பழக்கும் விதமாக பழக்குனா பழக்கப்படுத்தின சொல் பேச்சு கேட்குது இல்லையா? அதுபோல தான் இவர்களை அவர்கள் போக்கில் நீங்கள் வாழ வைத்தால், அவர்கள் போக்கில் நீங்கள் சென்றவர்களை அணுகினால் நிச்சயமாக அவர்கள் உங்களுக்கு அடிபணிந்து உங்களுக்கு வேண்டியதை செய்யக்கூடிய அன்பான மனிதர்கள் தான். இந்த நாகவகரணம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எதையுமே பிரம்மாண்டமாக யோசிக்கும். அந்த பெருசாக ஜெயிக்கணுங்கிறத தன்னை தானே தான் நம்புவாங்க. பல நேரங்கள் தன்னையே நம்ப மாட்டாங்க. நம்ம கரெக்டாக போயிட்டு இருக்கோமான்ற சந்தேகம் அப்பப்போ வரும். ஆனால் அதுலேயும் கூட மற்றவங்க ஹெல்ப்பை வாங்கியிருக்கல, இதில் நானே தான் செய்வேன். அப்போ தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொண்டே இருப்பது யாருன்னா இந்த நாகவ கர்ணத்தை சேர்ந்தவர்கள் தான். ஒரு வகையில் இவங்களோட வெற்றி ஊர்ஜிதப்படுத்தப்படுறதுக்கு இதுதான் காரணம். இன்னொரு முக்கியமான விஷயம், வார்த்தைகளில் ரொம்ப கவனமாக பேச வேண்டியது நாகவ கர்ணத்துக்கு கற்றுக்க வேண்டிய விஷயம். ஏன்னா ஒரு சொல்னாலும் கொத்திடுவாங்க டக்குன்னு. இவங்க அந்த வார்த்தையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த வார்த்தையில் கவனமாக இல்லை அப்படின்னா இவர்களுக்கு கெட்ட பேர் வந்துடும். இவர்கள்ட்ட யாரும் பழகிறதுக்கு தயங்கிடுவாங்க. நம்ம கர்ணம் நாகவ கர்ணமாக இருக்கா, அப்போ நாம் சொல்லும் சொற்களில் ரொம்ப நிதானமாக ரொம்ப கவனமாக நம்ம சொல்லணும். நம்மளை அறியாமல் கூட நம்மளுடைய வார்த்தைகள் இன்னொருத்தரை காயப்படுத்தக்கூடிய அபாயம் நம்ம ஜாதகத்தில் இருக்குங்கிறத இந்த நாகவ கர்ணத்தார் புரிஞ்சுக்கிட்டாலே கொஞ்சம் கவனம் செலுத்தி அதில் ஜெயிச்சிடலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த நாகவ கர்ணத்தார் உணவு பிரியர்கள். உணவை ரசித்து ருசித்து அப்படியே ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அதில் இந்த ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, இரவு நேரத்தில் ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நீங்கள் நாகவ கர்ணமாக இருந்தால் உங்களுடைய கமெண்ட்டில் இது நீங்கள் தெரிவிங்க. அதே போல் இவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஏதோ ஒரு காலகட்டத்தில் இந்த சட்டத்துக்கு விரோதமான செயல் செய்கிறதுல அவங்களுக்கு ஒரு நாட்டம் ஏற்பட்டுரும். இவர்களை அறியாமலே யாராவது ரொம்ப ஒரு கவர்ச்சியான ஒரு ஸ்கேம், அந்த ஸ்கேமில் இவங்க மாட்டிடுவாங்க. ஒரு சலுகையோ ஒரு குழுக்கள் இல்லை ஏதாவது இது ஷார்ட் ரூட்டில் போனால் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஏதாவது சொன்னாங்கன்னா அது கவர்ந்து இழுக்கப்படுவாங்க, அதில் மாட்டிக்குவாங்க. அதில் மாட்டிக்கிட்டு பணத்தை இழக்கிறது. ஏன்னா ராகுனாலே இருட்டு, ராகுனாலே பாதாளம். அப்போ யாருக்கும் தெரியாமல் செஞ்சிடணும் அப்படின்றத பாம்பு எப்படி எல்லாத்தையும் அறிவிச்சுட்டா வரும், அப்படியே அது எந்த பொந்துக்குள்ளே போகுது, என்ன சந்துக்குள்ளே போகுது, இருக்கா இல்லையானே தெரியாது. அப்போது ரகசியமாக ஒன்று செய்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்.
ரகசியம் நிறைய இருக்கும் உங்ககிட்ட. ரகசியத்தின் கூடாரம். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னு சொன்னா, பொதுவா வந்து அது கெட்ட விஷயமா சொல்லுவாங்க. இத நம்ம அப்படி பார்க்க வேண்டாம். பசுந்தோல் போர்த்திய புலி அப்படின்னா, இவங்க மென்மையானவர்கள். ஆனா, இவங்களுக்குள்ள அவ்வளோ பெரிய எரிமலை இருக்குன்னு நம்ம யாருக்கும் தெரியாது. ரொம்ப பார்க்கறதுக்கு வேலையே செய்யாத மாரி இருக்கும். ஆனா, மிகப்பெரிய சாதனைகள் செய்வாங்க. அப்ப இவங்களுக்குள்ள இப்படி ஒரு வீரியம், இப்படி ஒரு ஆளுமை, இப்படி ஒரு பிடிவாதம், இப்படி ஒரு வேட்கை இருக்குன்றது நமக்கு தெரியவே தெரியாது. கம்முன்னு இருப்பாங்க. கிட்ட நெருங்கி போனா தான் இவர்கிட்ட எவ்வளோ பெரிய ஒரு வீரியம் இருக்குன்னு தெரியும். இப்போ ஒரு நாகவ கர்ணத்தார்கிட்ட நீங்க பொறுப்புகளை தாராளமாக தரலாம். அவர்கள்ட்ட ஆளுமை ஒளிந்திருக்கும். அவர்கள்ட்ட பிடிவாத குணம் ஒளிந்திருக்கும். எடுத்த காரியத்தை ஜெயிச்சே தீரணுங்கிற அந்த வேட்கை இருக்கும். அதிகமா வந்து அவங்க பொறுப்புகள் எடுத்துக்கிறது இல்ல. ஏன்னா, எடுத்துக்கிட்ட பொறுப்புல நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். நாம தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கணுன்ற எண்ணம் அவங்கள்ட்ட இருக்கும். யாரை விடவும் நாம தான் முதல்ல ஜெயிக்கணுன்ற எண்ணம் இருக்கும். தான் எடுத்துக்கிட்ட விஷயத்துக்காக அடி ஆழம் வரைக்கும் போய் என்ன ஏது ஒரு கை பார்த்துடணும்டா, இதில் நம்ம ஜெயிச்சிடணும், யாரும் நம்மளை வந்து குறைச்சி மதிப்பிட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுல ஒரு எண்ணம் இருக்கும். அதே போல் எப்பேற்பட்ட ஒரு தடை, கஷ்டம், ஒரு சேலஞ்சையும் எதிர்த்து நிற்பாங்க. ஏன்னா பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் இல்லையா? ஒரு படையே திறந்து வந்தாலும் இந்த பாம்பு வந்து எதிர்த்து நிற்கும் இல்லையா? அந்த பாம்பு படம் எடுத்து அப்படி நிற்கும் போது படையே நடுங்கும்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்போது நிச்சயமாக இவர்கள் எப்பேற்பட்ட ஒரு அசுரத்தனமான ஒரு சூழல் வந்தாலும், அசாத்தியமான சூழல் வந்தாலும், அசாதாரண சூழல் வந்தாலும் எதிர்த்து நிற்பார்கள். இவர்களை நீங்கள் அச்சுறுத்த முடியாது. இவர்களால் மற்றவர்கள் அச்சப்பட்டதாக உண்டு. புரியுதா உங்களுக்கு? பாம்பை மற்றவங்க பார்த்து தான் பயப்படணுமே தவிர, பாம்பு யாரை பார்த்தும் பயப்படாதுங்கிறது கருத்துங்கிறப்போ, இவர்களும் யாரை பார்த்தும் பயப்படுவதில்லை. தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக தான் பாம்பு வந்து படம் எடுத்து நிற்கின்றதான் உண்மை. அப்போது தனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறது கவனமாக இருப்பாங்க. தனக்கு ஒரு பிரச்சனை வந்துருமோன்ற எண்ணம் அவங்களுக்கு இருக்கும். ஒரு முன்ஜாக்கிரதை வந்துட்டா, யாராவது தீண்டிட்டா குத்திரணும். அதே போல் ஒரு விஷயத்தை யோசிக்கும்போது சதுரங்கம் மாதிரி இதை பண்ணோம்னா இங்கேருந்து இந்த ரியாக்ஷன் வரும், இதை பண்ணால் இவன் இப்படி ரியாக்ட் பண்ணுவான், இது இப்படி போனால் இப்படி தான் போகும், இப்படி இந்த விஷயத்தை பண்ணால் இங்கே இந்த பிரச்சனை வரும் இப்படின்னு ஒரு காய் நகர்த்துவதைப் போல ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. இத்தனை விஷயத்தை அவங்க உள்ளடக்கி தான் யோசிச்சாங்களான்றது நமக்கு ஆச்சரியமாக இருக்கும். அவர்களிடம் நீங்கள் பேசி ஜெயிக்கவே முடியாது. போட்டு வாங்குறது ஒன்று இருக்குல்ல, அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த உங்கள்கிட்ட போட்டு வாங்கிடுவாங்க. நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா நாகவகர் என்ன பண்ணுவோம்னா, மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை எட்டி பார்க்கும். இல்லை மற்றவங்க ஃபோனை கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு வாங்கி ஏதோ ஃபோன் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட மெசேஜ்லாம் எடுத்து பார்க்காது. இது வந்து ஒரு தீய பழக்கம் தான். பட் அதால் அவங்களால தடுக்க முடியாது. தன்னை மீறி அதை பண்ணிடுவாங்க. அதை நினச்சி அவங்களே ஃபீல் பண்ணுவாங்க, நம்ம ஏன் இவ்வளோ மோசமாக இருக்கும்னு நினைப்பாங்க. உங்கள் கர்ணம் தான் அதை செய்ய வைக்கும். மற்றவங்க ரகசியத்தை தெரிஞ்சு வச்சுருக்கணும். தக்க நேரத்தில் அந்த ரகசியத்தை சொல்லி அந்த இடத்துல உடச்சிடுவாங்க. சாதாரண விஷயத்தை கூட பெரிய விஷயமா பூதாகரமாக ஆக்கி பேசி காட்டிடுவாங்க. அப்போ ஒரு நாகவ கர்ணத்தார்கிட்ட நீங்கள் என்ன தான் முயற்சி பண்ணாலும் உங்கள் ரகசியத்தை நீங்கள் மறைக்கவே முடியாது. நல்லவர் போல கேட்டு நீங்கள் என்ன ரகசியம் வச்சுருக்கேன்னு தெரிஞ்சுக்குவாங்க. அப்போது இவர்கள்கிட்ட ரகசியங்களை நீங்கள் மறைக்க முடியாது. அவர்கள் கண்டெடுத்து விடுவார்கள். இந்த நாகவ கர்ணத்தாரர் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, தன்னை தற்காத்துக் கொள்வதற்காக எந்த நிலைக்கு வேணாலும் போவாங்க. உதாரணத்துக்கு கமல் சார் நடித்த பாபநாசம் படம் பார்த்துருப்பீங்க. இந்த பாபநாசம் படம் தான் இந்த நாகவ கர்ணம். என்னெல்லாம் செஞ்சால் நாம் இந்த தப்பை நாம தான் செஞ்சோம் அப்படிங்கிறத தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அந்த குடும்பத்தை காப்பாற்றுவார். தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக கமல் சார் அந்த படத்தில் சுயம்புலிங்கமாக அப்படியே நின்றுவார். ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் செய்யும்போது இதை இப்படி கூட அணுக முடியுமான்னு நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்ல. நாகவகர்ணம் அப்படி தான். இவ்வளோ விஷயத்தை யோசித்து இவங்க செஞ்சுருக்காங்களா அப்படின்னு நம்ம வியந்து போயிடுவோம். இந்த தப்பை நான் செய்யவே இல்லைங்கிற மாதிரி முகபாவனையில் எல்லாத்தையும் பண்ணுவார். தான் நினச்சதை சாதிக்கிறதுக்காக தன்னை சுற்றி இருக்க அத்தனை பேரையும் அவர் வந்து கமல் சார் வந்து அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா தன்னுடைய டெசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றுவார். அவருடைய மனைவி கௌதமியும் அங்கே 2 குழந்தைகளோ அது வரைக்கும் அப்படிப்பட்ட விஷயங்களை செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் இவர் சொல்லி செய்ய வச்சு மொத்தத்தையும் ஒரு டீமாக திரட்டி அந்த டீமை வந்து கைட் பண்ணி செய்ய வச்சிருவார். ஊரே நம்ப வச்சிருவார், உலகத்தையே நம்ப வச்சிருவார், போலீஸே மிரண்டுருவாங்க. கிளைமேக்ஸில் நம்மளே அறியாத ஒரு விஷயத்தை செஞ்சிருப்பார் நாகவகர்ணம். அதுதான் இவர்கள் என்ன பிளான் பண்ணுறாங்க, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க, யாரெல்லாம் அதில் டீமை வச்சுக்க போகிறாங்க, யார்கிட்ட என்ன ரகசியம் இருக்குன்னு தெரிஞ்சுக்க போகிறாங்க, எதுவுமே க்ளூவே இருக்காதுங்க. நாகவகர்ணத்தை வந்து நீங்கள் அப்படியே வியந்து நீங்கள் சரண்டர் தான் ஆகணும். அவங்கக்கிட்ட நீங்கள் ஜெயிக்க முடியாது. பாம்பு எப்போ கொத்துன்னு தெரியாது, ஆனால் கொத்திட்டா சாவு தான், மரணம் தான் இல்லையா? ஒரு தடவை பாம்பு கடி வாங்கினவங்க ஜென்மத்துக்கு அதை மறக்க மாட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி நாகவகர்ணம் என்ன பண்ணுவோம்னா, அவங்களுக்கு ஒருத்தர் பிடிக்கல அப்படின்னா அவங்க தரக்கூடிய வழி, அவங்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை, அவங்க செய்யக்கூடிய செயல் இந்த எதிரிக்கு ஏன்டா இவனை தொட்டோம்னு ஆகிடும். அப்போ நாகவகர்ணத்துக்காரங்க கிட்ட நீங்கள் வம்பு வச்சுக்க கூடாது. இவ்வளோ மென்மையாக தான் சொல்ல முடியும். ஏன்னா அவர்கள்ட்ட நீங்கள் பட்டும் படாமல்
அவர்களை எந்த வகையிலும் நீங்கள் காயப்படுத்திடாமல், அவர்களை எந்த வகையிலும் டிஸ்டர்ப் பண்ணிடாமல் இருக்கிறது தான் பெட்டர். தன் குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனைனா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த நிலைமைக்கு வேணும், எந்த லெவலுக்கு வேணாலும் இறங்குவேன் அப்படின்னு கமல் சார் இறங்கி வேலை செய்கிறார் இல்லையா, அதுதான் நாகவ கர்மம். தனக்கு ஒரு தற்காப்பு, தன்னை காப்பாற்றிக் கொள்ள, இந்த சூழலில் தன்னை தகவமைத்துக் கொள்ள அவர்கள் யாரையும் பலி கொடுக்க தயங்க மாட்டார்கள், எதை செய்யவும் தயங்க மாட்டார்கள். எந்த ரூட்டுக்கு போனாலும் அரசாங்கத்துக்கு எதிராக கூட போய் அந்த அரசாங்கத்தையே தனக்கு பணியை வச்சிருவாங்க. இந்த நாகவ கர்மம் என்ன பண்ணும் அப்படின்னா போர் செய்யும். போர் செய்கிறது அப்படின்னா தடைகளை தாண்டி, தட்டைகளை உடைத்தெறிந்து வேணும், இது எனக்கு வேணும், இது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படிங்கிறது உறுதியாக நின்று அப்படியே எந்நேரமும் இரவு பகல் பாராமல் உழைச்சிக்கிட்டே இருக்கும். இரவு பகல் பாரம் உழைக்க என்ன ஆகும்னா, ஒரு விஷயத்தை எவ்வளோ சீக்கிரமாக அதில் ஜெயிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அதில் ஜெயிச்சிருவாங்க. எப்படி அவங்களுக்கு அந்த தீவிரம் இருந்துச்சு நமக்கு தெரியவே தெரியாது. அவங்க உழைக்கிறது யாரு கண்ணுக்குமே தெரியாது, ஆனால் உழைப்பாங்க. இதுதான் ஆச்சரியம். ஒரு நாகவ கர்ணத்தார் எப்போ என்ன, எங்கே, யாரை பார்க்குறாங்க, என்ன பேசுகிறாங்க, என்ன முயற்சிகள் எடுக்கிறாங்க, எதுவுமே வெளில சொல்லவே மாட்டாங்க. ஆனால் அந்த ரிசல்ட் வெளில வரும்போது ஓஹோ அப்படின்னு இருக்கும். அவங்க ஒவ்வொரு விஷயம் செய்யும் போதும் இந்த உலகம் அவர்களை திரும்பி பார்க்கும். வெளியில் சொல்வதே இல்லை, நான் அதை பண்ணிடுவேன் இதை பண்ணிடுவேன் சொல்லவே மாட்டாங்க. அமைதியாக இருப்பாங்க. எப்போ பாம்பு படம் எடுத்து நிற்கும்னு யாருக்குமே தெரியாது. ஆனால் படம் எடுத்து நின்னா ஊரே ஆச்சரியப்பட்டு போகும், ஊரே அசந்து போகும். அப்போ திருவேற்காடு கருமாரியம்மன், புற்றுக்கோயில், பாம்பு கோயில், நாகாத்தம்மன், நாகம்மன், நாகர்கோயில் இருக்கக்கூடிய நாகராஜா கோயில், அதே போல் சர்ப்பத்தின் மீது அமர்ந்திருக்கக்கூடிய பெருமாள், படுத்திருக்கக்கூடிய பெருமாள், பாம்பு படுக்கிற பெருமாள் படுத்திருப்பார் இல்லையா, திருச்சி ஸ்ரீரங்கம், சென்னை திருநீர்மலை, அனந்த பத்மநாப சுவாமி, இந்த மாதிரி சர்ப்பத்தோடு காட்சியளிக்கக்கூடிய அத்தனை சரவேஸ்வரர், இவங்க எல்லாருமே இந்த நாகவ கர்ணத்தாருக்கு மிகப்பெரிய வெற்றி. எந்த கிழமையில வேணாலும் கும்பிடலாம். பொதுவாக ராகு காலம் எல்லாருக்கும் சிறப்பாக இருக்காது. ஆனால் இவர்களுக்கு ராகு காலத்தில் ஒரு விஷயத்தை செய்யும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உக்கிரமான பெண் தெய்வங்கள் காளி, பத்ரகாளி, வனபத்ரகாளி, துர்க்கை அம்மன், வாராகி அம்மன், பிரத்யங்கரா, இதெல்லாமே இவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி. அப்போ உக்கிரமான பெண் தெய்வங்களையும் நாகம் சம்பந்தப்பட்ட அத்தனை தெய்வங்களையும் இவர்கள் வழிபடும் போது மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். நன்றி.